அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஆர்.எஸ். கிருஷ்ணன் பேசுகின்றேன். வாழ்க வளமுடன். நாம் ஆரோக்கியமாக வாழ நல்ல பழக்க வழக்கங்கள் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். நேற்று தியானம் பற்றி கொஞ்சம் பார்த்தோம். இன்று தொடர்ச்சியை பார்ப்போம். தியானம் என்பது கால்களை மடக்கி கொண்டு கண்களை மூடிக்கொண்டு பத்மாசனத்தில் இருப்பதல்ல. இந்த நிலையில் இருந்து கொண்டு சாதாரண நிலையில் இருப்பதை விட அதிகமான எண்ணங்களுடன் மனதை சமணப்படுத்தும் எண்ணங்களில் ஆழ்ந்து போவதுமல்ல. தியானம் என்பது மனநிலை. மனம் ஒருநிலைப்பட்டு அதுவும் இறைவன் மீது லயித்திருப்பதே தியானம். இந்த நிலை உடனே கிடைத்து விடாது. முயற்சி செய்ய வேண்டும். சிறிது நேரம் சிந்தனைகளை அதன் போக்கில் விட்டுவிட்டு அதே நேரம் அதில் ஆழ்ந்து விடாமல் சிந்தனைகளிலிருந்து விடுபட்டு மனதை ஒருமுகப்படுத்த முயற்சிக்க வேண்டும். முயற்சி செய்து கொண்டே இருந்தால் ஒரு காலகட்டத்தில் தியானம் நல்ல முறையில் அமையும். இவ்வாறு பல வகைகளிலும் நமக்கு வாழ்நாள் முழுவதும் துணை செய்யும் தியானத்தை நாம் கட்டாயம் கற்றுக்கொண்டு தினமும் அதற்கு நேரம் ஒதுக்கி செய்ய வேண்டும். இதனால் ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிய நாளாக சலிப்பற்ற நாளாக அமையும். மனதிற்கு வலிமையையும் எந்த காரியத்தையும் அறிவுபூர்வமாக சுலபமாக செய்யும் திறமையையும் கொடுப்பது தியானம் மட்டுமே. சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார், மனிதனை விலங்குகளிலிருந்து பிரித்து பெருமை அளிப்பது, உயர்வு அளிப்பது அவனிடம் அமைந்திருக்கும் மனிதத்தன்மை என்ற அம்சம்தான். மனிதத்தன்மை என்பது மனித மனதின் ஆளுமையை குறிக்கும் சொல்லாகும். மனதின் ஆளுமை என்பது மனதின் பிரமிப்பூட்டும் வல்லமையை குறிப்பதாகும். இந்த வல்லமையை பெற உதவும் சாதனமே தியானம் என்பதாகும் என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மகாத்மா காந்தி அவர்கள் தியானத்தை பற்றி கூறியது, பல வகைகளிலும் சிதறி தரிகட்ட அலையும் மனித மனதை கட்டுப்படுத்தி ஒருமுகப்படுத்தி சரியான திக்கு நோக்கி பிரயோகிப்பதன் மூலம் மனதை ஒரு மாபெரும் சக்தியாக உருவாக்குவதற்கு உதவக்கூடிய சரியான ஒரு சாதனமே தியானமாகும் என்று மகாத்மா காந்தி அவர்கள் கூறியுள்ளார்கள். ஒரு பிரெஞ்சு அறிஞர் கூறுகிறார், ஒரு மனிதன் தனது மனத்தின் அசைவுகளை ஒடுக்குவதன் மூலம் அதனை பேராற்றல் சாதனமாக நிலைபெற செய்துவிட முடியும். அந்த நிலையில் எண்ணங்களை பீரங்கி குண்டுகளை செலுத்துவது போல குறிப்பிட்ட இலக்கு நோக்கி செலுத்தினால் அந்த இலக்கு எளிதாக தாக்கப்பட்டு அது நம் வசமாகி விடுவது உறுதி. எண்ணங்கள் ஒருமுகப்படும் போது அவை அவ்வளவு சக்தி வாய்ந்தவையாக ஆகிவிடுகின்றன என்று ஒரு பிரெஞ்சு அறிஞர் கூறியிருக்கின்றார். மனதில் உள்ள எல்லா கவலைகளையும் சுட்டரிப்பது தியானம் மட்டுமே. நினைத்த காரியத்தை நடத்தி கொள்ள வழிவகுத்து கொடுப்பது தியானம். மனதிற்கு பேர் அமைதியை கொடுப்பதும் தியானமே. எனவே நாம் மீண்டும் நாளைய பகுதியில் இன்னும் தியானத்தை பற்றியும் அடுத்து வேறு ஒரு தலைப்பிலும் நாம் பார்ப்போம். எனது கிருஷ்ணன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து அனைத்து வீடியோக்களையும் முழுமையாக ஸ்கிப் செய்யாமல் பார்த்து லைக் கொடுங்கள்.